ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம கங்காவை அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சிட்டு இங்கே கடைக்கு வந்தால் இங்கே நீ வீணுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ ஆர்டர் எடுத்து குமிச்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்காக நீ துணி தைக்கணும்ப்பா, நல்லா தைச்சி கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதிலோண்டு கடையை வச்சு எப்படிப்பா தைச்சி கொடுப்பா, அது 2 நாளில் முடிக்கணும்னு சொன்ன உடனே பக்கத்து கடையும் வாடகைக்கு எடுத்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இவர் பயங்கரமாக செய்கிறத பார்த்தோன்னே விஜய் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணலான்னு இங்கே வந்து நிற்கிறாங்க. ஏப்பா சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வேற லெவல்ப்பா. சகலை விசஸ் ரகலைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் டைட்டிலே கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்க. இவங்களோட சகலை காம்போ தான் வேற லெவலில் இருக்குது. எந்த சீரியலும் இப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க. நிவேனும் விஜயும் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லைங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் பிரதர் இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறீங்க, கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்க பக்கத்து கடையை வாடகைக்கு எடுத்தது மட்டும் இல்லைங்க, 3 பேர் ஆளையும் நைட்டில் தைக்கிறதுக்கு வச்சிருக்காரு. பகலில் 3 பேர், நைட்டில் 3 பேர்னு 6 பேரை வேலைக்கு கூப்பிட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. எதுக்கு உனக்கு இப்படி தைக்கிறதுக்கு என்ன தேவை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு கேட்க ஆரம்பிச்சாரு நம்ம நிவினு. அதுக்கப்புறம் இல்லை நிவினு ஒரு தேவை அப்படின்றாங்க. என்னது ஓப்பனாக எதையும் சொல்லலை, தான் பொண்டாட்டி அட்டிகை கேட்குறா ஆரம் கேட்குறாங்கிற விஷயத்த வெளியே சொல்லலைன்னா பார்த்துக்கோங்க. இங்கே வீட்டுக்கு வந்து சரி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே கங்கா ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? எங்கே எனக்கு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, என் வளகாப்புக்கு பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொதப்பிட மாட்டீங்களே, என் ப்ளவுஸ் எங்கே காமிங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுதாமா. நீ நாக்கு இல்லாத நரம்புங்கிறதுக்காக ஓவராக பேசுகிற, நீ டென்ஷன் பண்ணுற, நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. குமரன் எதுவுமே பேசாமல் கீழே வர அந்த டென்ஷன்லேயே அங்கே உட்காந்துருக்காங்களா. அக்கா எல்லாம் சரியாயிடும்க்கா, நீ ஏக்கா அப்படி இருக்கிறது, உன் புருஷன் கூட இருக்கிறதாண்டி எனக்கு எரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் காவேரியை பார்த்து வயிறு எரியறத தாங்க முடியலடாப்பா. ஒரு செயின் போட்டிருந்தா வயிறு எறிகிறாங்க. அக்கா ஏமா இப்படி மாறிட்டாங்க, ஒன்றும் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்க ஹார்மோன் சேஞ்சஸ், அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றாங்க. நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. உங்கள் அக்கா நேச்சுரலாகவே பொறாம பிடிச்சாலுமா. ஓகே.